ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பா இல்லை யோகாவா, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் உயர்ந்தவங்களுக்கு கஷ்டம் எதுவும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயந்தான் சொல்லித்தரேன். ஆ அ ஆ. அது என்ன ஆ அ ஆனா, ஆனா அப்பா, ஆனா ஆஸ்தி. இது 2 விஷயத்த மட்டும் நீங்கள் நினச்சா போதும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தானே. அப்பா கேள்வி கேட்குறாங்க, அப்பாவுக்கு எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்? அப்பாவும் சந்தோஷப்படுவேன். அதுக்கு எந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்பா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்களே, அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, குழந்தைங்க நீங்கள் பாவனம், அதாவது தூய்மை ஆகும்போது தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்ததே அதுக்காக தானே. பத்திதர்களை பாவனம் ஆக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போது அந்த விஷயம் நீங்கள் எல்லோரும் தூய்மை ஆகுறீங்க. இப்போ யாராவது ஒரு குழந்தை ரொம்ப தூய்மை ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாடத்தை பக்கா பண்ணிக்கணும். அது என்னென்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்றது. ஏன்னா ஆத்மாவை தானே தூய்மைப்படுத்த முடியும். அதற்காக அப்பா கேட்குறாங்க, குழந்தைங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். என்னை நீங்கள் திருப்திப்படுத்தணும், அப்பாவை நீங்கள் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் தூய்மை ஆகணும். தூய்மை ஆகினா மட்டும்தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் சதோ பிரதானம் ஆகணும். அப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்ததே அதற்காக தான். நீங்கள் இந்த ஸ்தூலமான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு பைக் வேணும் பாபா, கார் வேணும், வீடு வேணும். இதெல்லாமே ஆத்மாவோட நிலையை பொறுத்து தான் அது கிடைக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது தூய்மை ஆகிறதுக்கு. தூய்மையை அடைஞ்சிட்டிங்கனாலே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். தூய்மை இல்லாததுனால தான் இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே இந்த உலகத்துக்கு ராஜா. இப்போ பாபா வந்ததே, அப்பா சொல்கிறாங்க, உங்களை முழு உலகத்துக்குமே அதிபதி ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் ஒரு குழந்தைத்தனமாக இதெல்லாம் வேணும் அது வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. பக்தியில் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தீங்க. இப்போ நீங்கள் அப்பாவோட சொத்துக்கு மொத்தத்துக்கும் அதிபதி ஆயிட்டீங்க. அப்போது நீங்கள் எதுக்கு கேட்கணும்? நீங்கள் சதோ பிரதானம் ஆகிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மான்னு முதல்ல உணரணும். ஆத்மாவை தான் தூய்மைப்படுத்த முடியும். அதனால் ஆத்மான்னு நல்லா உணருங்க. அப்பாவை நினைவு பண்ணுங்க. படிப்பு 2வது தான். முதல்ல யோகா, அப்பாவோட அந்த கனெக்ஷன். ஆத்மானு உணர்ந்தால் தான் அந்த கனெக்ஷனே கிடைக்கும். சில பேர் உடனடியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்பா ஒளிப்புலியாக இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு அந்த உடல் உணர்வுலேருந்தே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கனெக்ஷன்லாம் கிடைக்காது. அதாவது பாவ கர்மங்கள் அழியாது. நீங்கள் 63 ஜென்மமாக பாவம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு 63 ஜென்மமாக தான் பாவம் பண்ணீங்க. ஆனால் 84 பிறவியும் உங்களுக்கு டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போ சத்தியுகம் போகிறீங்களோ, சத்தியுகத்திலேருந்தே உங்களோட பேட்ரி டவுன் ஆக ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ மட்டும்தான் நீங்கள் மேலே போகிறீங்க. அதாவது பேட்ரியை ஃபுல்லாக்குறீங்க. மீதி எந்த டைம்லேயும் நீங்கள் பேட்ரியை ஃபுல்லாலாம் ஆக்க முடியாது. யார் எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்காங்களோ, எவ்வளோ அவங்கள சதோ பிரதானமாக ஆக்கியிருக்காங்களோ, அந்த அளவுக்கு தான் எல்லாருமே திரும்பவும் மேலே போவோம், திரும்பவும் கீழே இறங்கி வருவோம். ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக, அதாவது மார்க் 100 மார்க் இருக்குன்னா 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க முதல் நம்பர்லேருந்து வருவாங்க. அடுத்து 99, 98, இந்த மாதிரி 98, 95 அப்படியே வரிசை கிரமம் இருக்குது. எல்லாருமே 100க்கு 100 வாங்க முடியாது தான்.
ஆனால் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இதுக்கு தான் நீங்கள் முழு உழைப்பு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு உங்களோட வெற்றி நீங்கள் வந்து வெற்றி அடையணும். யாருக்கிட்டனா அசுரர்கள்கிட்ட. அசுரர்கள்னால் இப்போது எல்லாம் இந்த மகாபாரதம் இதிலெல்லாம் வந்து இந்த கதைகள் எல்லாத்துலேயும் அசுரர்கள்னு தனியாக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு கூட வந்து சண்டை போட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த சாஸ்திரங்களெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அவங்க இருக்கிறது தேவி தேவதைகள். அவங்க வந்து எங்கே இருப்பாங்க? புது உலகத்தில். இதே உலகம் புதுசாக இருக்கும் போது இப்போ வந்து மனிதர்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க? இப்போ எல்லாருமே அசுரர்கள் மாதிரி. அந்த அசுர குணங்கள். தேவதைகள் அப்படின்னாலே தெய்வீக குணங்கள் நிரம்பியவங்க. அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் வந்து இப்போது அவங்களே கீழே இறங்கி இப்போது ரொம்ப அசுரர்களாக மாறிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் வந்து தேவதையாக இருந்தோம். நம்ம தான் வந்து இப்போது அசுரர்களாகவும் ஆகிட்டோம். ஆனால் இப்போது நம்ம பிராமணன் ஆகியிருக்கோம். பிராமணனாலே அசுரன்லேருந்து தேவதை ஆகணும். தெய்வீக குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். உடனடியே எல்லா தெய்வீக குணங்களும் வரும் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி நடக்காது. ஆனாலும் ஒவ்வொரு நொடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் முன்னேறணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாருன்னா பாபா, குழந்தைகளே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாவை நினைவு செய்யணும். உங்களோட யோக பலத்தின் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமே தவிர இந்த ஆயுதங்களை வச்சுட்டு சண்டை போடுறது, மற்றவங்க மனுஷங்க கிட்ட சண்டை போட்டு ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து கிடையாது. அதெல்லாம் வந்து துவாபரிகத்திலேருந்து அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் அப்படி பண்ணாங்க. அவங்களே வந்து அவங்க மொத்தமாக தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து தூய்மையற்றவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு கிரீடம், ஒரே ஒரு கிரீடம் இருக்கும், ஆனால் ஒளி கிரீடம் இருக்காது. ஒளி கிரீடம்னோடனே ஏதோ பின்னாடி ஒரு வட்டமாக ஒளியாக வந்து அப்படியே ஜொலிக்கிறது. இந்த எல்லா சாமி படங்கள்லேயும் எல்லா இந்த படங்கள், தேவதைகளோட படங்கள், லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் இயேசு, புத்தர் கூட இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஒரு ஒளி வட்டமாக காமிக்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒளி வட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது தூய்மை, பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப சத்தோ பிரதானமாக இருக்கீங்க. அதோட நினைவாக அவங்க வந்து அந்த மாதிரி ஒளி வட்டம் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ஆறான்னு கூட சொல்லலாம். நம்மளை சுற்றி வந்து ஆறா வந்து ஏற்படும். அது எப்போ ஏற்படும்னா அப்பாவை நல்லா நினைவு பண்ணி தூய்மை ஆகும் போது தான். இப்போ நீங்கள் அதே மாதிரி தூய்மை ஆகணும். அந்த தேவதைகள் ஆனக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு ஒளி வரும், ஒளி கிரீடம் கிடைக்கும், ஆறா வந்து கிடைக்கும்லாம் கிடையாது. இப்போவே அது கிடைக்கும். இந்த சங்கம யுகத்திலேயே நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஆறா வந்து ஏற்படும். நம்மளோட ஆறால் வந்தால் இப்போது யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் அமைதியை வந்து உணர்வாங்க. நம்மளே வந்து தேவையில்லாத எண்ணங்கள், விகார எண்ணங்களில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் அதே தான் தோணும். நம்மளோட ஆறா ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக அப்பாவோட நினைவு இருந்தால் தான் அந்த அசுர குணங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்கள் எல்லாமே வந்து அந்த சண்டை போட வரும். நம்மளுக்குள்ளே வெளியில் வரும். கோவப்படணும், நம்ம தேவையில்லாமல் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் போது மக்கள் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ண வரும்போது நம்மளுக்குள்ளே அந்த விகார உணர்வுகள், அந்த கோபம் இதெல்லாம் வருது, அதை வந்து ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. அது நம்ம வந்து செயல்படுத்தாமல் இருக்கணும், முயற்சி செய்யணும். அந்த டைமில் முக்கியமாக வந்து நல்லா பாபாவை நினைவு பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து செயலில், உடம்பு மூலியமாக, செயல் மூலியமாக காமிச்சிடக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அமிர்தசரஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த பிரம்ம பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட வந்து அந்த அமிர்தசரஸ்லாம் வந்து குளிச்சிருக்கேன். ஆனால் அது எவ்வளோ அழுக்காயிடுச்சு, இப்போது ரொம்ப அசுத்தமாகிடுச்சு. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சரசத்தை வந்து
தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூய்மைப்படுத்துகிறாங்க. ஏன்னா அதுதான் அமிர்தம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் குளித்தா அந்த தண்ணி வந்து நம்மளை அமிர்தமாக நம்மளுக்கு கிடைக்கும் போல இருக்குது, அமிர்தத்தை அதுதான் அமிர்தம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆனால் வந்து இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கங்கை கூட வந்து அமிர்தம், அதில் குளித்தாலே வந்து நல்லது தான் அப்படின்னு தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அதுலேயும் எவ்வளோ அழுக்கு. பிரம்மபாபா நான் சொல்கிறாரு, நான் வந்து அந்த இடத்துலலாம் போய் குளிச்சிருக்கேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்ம பாபா வந்து சின்ன வயசில் வந்து ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு சாதாரணமாக இருந்தார். ஆனால் இப்போ பாருங்கள் அவர் எவ்வளோ உயர்ந்ததாக மாறிட்டார். அதாவது பாபா வரத்துக்கு முன்னாடி அவர் வைர வியாபாரியாக இருந்து பெரிய கோடி கோடியாக வந்து சம்பாதிச்சார். ஆனால் அதை விட இப்போ உயர்ந்தவராக இருக்கார். இந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் வந்து இப்போ உண்மையாக ஆத்மா தூய்மை ஆகும்போது தான் உயர்ந்தவங்களாகவே ஆக முடியும். நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே வந்து உயர்ந்தவங்களாக தான் இருந்தீங்க. ஏன்னா உயர்ந்தவங்களுக்கு வந்து ரொம்பலாம் படிப்பெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ராயலாக இருப்பாங்க. பிரம்ம பாபா கூட நிறைய அனுபவம் இருக்குது. அவர் வந்து வைஸ் ராய், இந்த ராஜாக்கள் இவங்க கூடலாம் நிறையா வந்து பழக்கம் இருக்குது. அதனால் அவருக்கு தெரியும் அவங்களாம் எப்படி படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் படிப்பாங்க. ரெண்டே 2 வார்த்தையை வந்து கற்றுப்பாங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் அவங்க வந்து கற்றுக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வேலையாட்கள் எல்லாருமே இருப்பாங்க, எல்லாம் செய்கிறதுக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் உயர்ந்தவங்க தான். இப்போ வந்து நார்மலாக இப்போ இருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் தான் அந்த தேவதைகளாக இருந்தீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்கறதில்ல. அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் இப்போ சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் அப்படின்னா நீங்களும் உயர்ந்தவங்க தான். இறைவன் யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? உயர்ந்த ஆத்மாக்கள் கிட்ட தானே பேசுவார். அப்போது உங்களுக்கும் 2 விஷயந்தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்பாவை நினைவு பண்ணணும் மற்றும் ஆஸ்தியை நினைவு பண்ணணும். அதை நினச்சி பார்க்கணும். அப்பாவை நினைக்கணும், அப்புறம் உடனடியாக அப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை வந்து நினைக்கணும். வேறு எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் முயற்சி நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த நினைவும் வராது. இப்போ நீங்கள் திரும்ப ஒரு விஷயத்தை யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யாராவது எதோ சொல்லிட்டாங்கன்னா அதை மனசுக்குள்ளே அந்த ஆசையை போடவே கூடாது. அந்த வார்த்தைகளை நம்ம வந்து மக்கள் சொல்கிறக்கூடிய அவங்க கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கலாம், என்ன வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம திங்கே பண்ணக்கூடாது. அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் திங்க் பண்ணணும். அவங்க எல்லோரும் அவங்கவுங்க நாடகத்தை நடிக்கிறாங்க. இது வந்து ஒரு நாடகம் தான். இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த நாடகம்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. அவங்கவுங்க பாட்டை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே வந்து விகாரத்தினால அந்த மாதிரி கடுமையாக அவங்களுக்குள்ள அந்த கடுமையான அந்த சண்டை நடக்குது. அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதனால் நீங்கள் வந்து மனசெல்லாம் உடஞ்சி போகக்கூடாது. அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் உங்களோட மனசை வந்து திடமாக வச்சுக்கணும். ஞானத்தின் மூலியமாக ஞானத்தை மட்டும்தான் சிந்தனை பண்ணணும். ஞானமும் தேவை தான். ஆனால் வந்து நீங்கள் இப்போது ஒரு மியூசியமில் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்போ ஏதோ ஒரு கண்காட்சியில் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு வந்து ஞானம் தேவை தான். ஆனால் ஞானம் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயந்தான். இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து யோகா, நினைவு பண்ணணும். அந்த ஞானம்லாம் எதுக்கு கற்றுக்குறோம்? ஞானத்தை எதுக்காக கற்றுக்குறோன்னாலே அந்த அப்பாவோட நினைவில் இருந்து தூய்மை ஆகணும். அதுவும் கான்சன்ட்ரேட்டடாக நினைக்கணும். சும்மா ஏதோ தானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே அப்பா வந்து அவரோட ஒளி அந்த இது வந்து அப்படியே உயிரோட்டமாக தெரியணும். நம்ம மனக்கண்ணால் பார்த்து அப்படியே நம்மளுக்கு சக்தி நம்ம வந்து அதுலேருந்து நமக்கு வருது. நம்மளும் ஒரு ஆத்மாவாக தான் இருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் மியூசியத்தில் புரிய வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து பார்ப்பாங்க,
பெரிய நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத அதில் தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பட கண்காட்சிகள் நடக்குது. அதை விட ரொம்ப நல்லது வந்து மியூசியம். அந்த மியூசியத்தில் வந்து நீங்கள் நல்லா வந்து சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் இப்போது நல்லா புரிய வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆசிரியரே இவரே வந்து பார்ப்பார். அப்போது பார்க்கும்போது 2 காவலாளிகள் கூட வைப்பாங்க. இவங்க நல்லா தான் புரிய வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா வந்து புரிய வைக்க முடியல அப்படின்னா அவங்க நல்லா படிக்கலைன்னு அர்த்தம். நல்லா படிச்சிருந்தா தான் யோகா நல்லா வரும். யோகா நல்லா வந்தால் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவர் வந்து பானையை உடைச்சாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், என்னென்னமோ சொல்லிட்டாங்க, கதை கதையாக சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை வந்து பானையெல்லாம் ஒன்றும் உடைக்கலை, மற்றவங்களோட துணியெல்லாம் ஒன்றும் திருடலை. இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் பண்ணவே கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு கற்பனை தான். அது உண்மையாக ஃபுல்லாகவே நடக்கலை. அது வேறு விதமாக நடந்திருக்கு. ஆனால் வந்து அது அந்த மாதிரி நடக்கலை. ஒரிஜினல் வந்து வேறு. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்மீக ரகசியங்களை வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் அறிவு வேண்டும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா யோகா பண்ண முடியும், நல்லா வந்து படிக்கணும், நல்லா வந்து யோகாவும் பண்ணணும். சும்மா கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை மட்டும் பண்ணுறது ஓகே, ஆனால் வந்து அதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நல்லா அப்பாவை நினைவு பண்ணணும். அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கர்ம யோகினா என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதுலேயே யோகாவும் இருக்கணும், அப்பாவையும் நினைவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து கர்மயோகி ஆத்மா. கர்மத்தில் யோகமும் சேர்ந்திருப்பது தான் கர்மயோகி. ரெண்டுமே சமமாக இருக்கணும். நம்ம வந்து எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும். இது வந்து யோகா வந்து சில பேர் அதிகமாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து செயலில் அதிகமாக பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கணும். யோகாவும் அப்பாவோட நினைவும் இருக்கணும், அப்புறம் அந்த காரியமும் செய்யணும். அப்போ தான் வந்து அப்பா கிட்டேருந்து கூட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் வந்து வெற்றியும் கிடைக்கும். மற்றவங்களும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சரி, மற்றவர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசார உங்களுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டாங்கனாலே அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி தான் வந்து கர்மாதீத நிலையை அருகாமையில் கொண்டு வரும் பயிற்சி. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்மளோட ட்ராமா பாட்டில் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒன்று நடக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் வருது அப்படின்னா சரி வரட்டும், ஆனால் வந்து நம்ம அதை உடனடியாக நிறுத்திடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரி போதும் போதும் நிறுத்து மனசே, அந்த எண்ணங்களை கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். அதற்கு ஃபஸ்ட்டு யோகா பலம் வேணும், ப்ளஸ் ஆத்ம உணர்வில் இருக்கணும். நம்ம ராஜா சீட்லேயே உட்காரலன்னா எப்படி மனசு நம்ம சொல்கிறத கேட்கும்? மனசில் அந்த எண்ணங்களே வரக்கூடாது. அந்த மாதிரி பயிற்சி பண்ணி 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 அது என்ன நடக்கும்னா, அது அப்படி ஒரு வேளை நம்ம மனசு சொல்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம கர்மாதீத நிலை கிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானமும் கற்றுக் கொடுக்குறீங்க, அந்த ஞானத்தின் மூலியமா யோகாவும் பண்ண வைக்கிறீங்க. முழு உலகத்துக்குமே ராஜாவா, விஸ்வ மகாராஜாவாக மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.